viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது பண்டிகை தினங்களில், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி போன்ற நாட்களில் பண்ணலாம். வாங்க பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த கடலைப்பருப்பை கண்ணுத்தட்டில் போட்டு தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. தண்ணி சேர்க்காம மிக்ஸி ஜாரில் பவுட்ரை பண்ணி எடுத்துக்கிங்க. வெல்லம் கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மடக்கு தண்ணி ஊற்றி வடைச்சட்டியில் கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லத்தில் தூசி இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு கொதித்தோடனே அமர்த்திடுங்க. தேங்காய் பூ ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் பூவை இந்த நெய்யில் 2 நிமிஷம் வதக்கிக்கிங்க. வேக வச்சு அரைச்ச கடலைப்பருப்பையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெள்ளைப்பாகை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. இனிப்பு பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. பூரணம் நல்லா கட்டியாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ பூரணம் நமக்கு கொழுக்கட்டைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆறின பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி தனியாக வச்சிடலாம். கொழுக்கட்டைக்கு மாவு பிணைய நான் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்ச மாவு இருந்தாலும் இடியாப்ப மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சுட வச்சுக்கலாம். அதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி ரொம்ப சலச்சலன்னு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக பபுள்ஸ் வந்தாவே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி சூடாக இருக்கிறனால நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1 கப் இடியாப்ப மாவுக்கு 1.5 கப் தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து பிணைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுருங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ கொழுக்கட்டை அச்சு யூஸ் பண்ணி பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம். வாழை இலை இல்லாட்டி பிளாஸ்டிக் சீட்டில் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிங்க.
இப்போ மாவை அதில் வச்சு கையிலே தட்டலாம், இல்லை கிண்ணத்தில் எண்ணெய் தடவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வரும். கொஞ்சம் தின்னாக தட்டிக்கிங்க, அப்போ தான் கொழுக்கட்டை நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அச்சுலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ தட்டின மாவை அச்சில் வச்சுக்கலாம். பூர்ணத்தை சென்டரில் வச்சுக்கிங்க. இப்போ இதை கவர் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மாவை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு கொழுக்கட்டை ஷேப் அழகாக கிடச்சிருச்சு. இப்போ அச்சு இல்லாமல் கையிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிண்ணம் மாதிரி ஷேப் பண்ணிக்கிங்க. இதில் நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு மாவை இப்படி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். மேற்பக்கமும் அதே மாவை வச்சு கவர் பண்ணிடுங்க. லேசாக உருட்டி விட்டுக்குங்க. இப்போ இந்த ஷேப்பில் நமக்கு கொழுக்கட்டை கிடச்சிருச்சு. நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.